கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜய்? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓரணியில தமிழ்நாடுன்னு முதலமைச்சர் ஸ்டாலினை முன்னிறுத்தி திமுகவும், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடியை முன்னிறுத்தி அதிமுகவும் களத்துல இறங்கியிருக்கு. தேர்தல் களத்துல தவேக கூட்டணியில விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு அவரை முன்னிறுத்தி தவேக செயற்குழு முடிவு செஞ்சு அதை தீர்மானமாகவும் நிறைவேற்றியிருக்கு. விஜய் கட்சியோட இந்த அறிவிப்பு தமிழக அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் தனித்து போட்டியிடுவது திமுகவுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறதையும், அதிமுக வாக்கு வங்கிகளை குறி வைக்கிறாரா விஜய் அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. முதல் தலைமுறை வாக்காளர்களை விஜய் ஈர்ப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில நாம் தமிழர் கட்சிக்கு போற ஓட்டுகளையும் விஜய் பிரிப்பாருங்கிற ஒரு கருத்தும் அரசியல் விமர்சகர்களால முன்வைக்கப்படுது. தவேக தலைமையில தான் கூட்டணி, அதுல விஜய் தான் முதல்வர் வேட்பாளருங்கிற விஜயின் முடிவு திமுக அதிமுகவில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? விஜயின் முடிவால் எந்த கட்சிக்கு அதிக பாதிப்பு ஏற்படும்? இதை தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். விஜய் கட்சி தொடங்கி கொள்கை அறிவிச்சப்ப திமுக பேசுற திராவிட அரசியல தான் விஜயும் பேசுறாருன்னு சொல்லப்பட்டுச்சு. சமூக நீதி, மத்திய அரசு எதிர்ப்புன்னு தமிழ்நாட்டுல திமுக முன்வைக்கிற கோஷங்களால இது நாள் வரைக்கும் எந்த பக்கமும் சுதராம மொத்தமா திமுக கூட்டணிக்கு மட்டுமே விழுந்துகிட்டு இருக்கிற ஓட்டுகளை அதே கொள்கைகளை பேசும் விஜய் இனி பிரிச்சு தன் பக்கம் கொண்டு போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இதுவரை சிறுபான்மையினரோட வாக்குகளும் பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. விஜயும் திமுகவின் சிறுபான்மை கொள்கையை கடைபிடிச்சு பேசுறதுனால, குறிப்பா பாஜக எதிர்ப்புல தீவிரம் காட்டுறதால திமுகவின் சிறுபான்மை வாக்கு வங்கியையும் விஜய் பதம் பாப்பாருங்கிற பார்வையும் இருக்கு. எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் ஆட்சியின் முடிவுல அந்த கட்சிக்கான அதிருப்தி வாக்குகள் உருவாகும். அதை எதிர்கட்சிகள் அறுவடை செய்யும். இப்ப திமுக ஆட்சி மீதான அதிருப்தி வாக்குகள் எதிர்கட்சிகள் இப்ப வரைக்கும் ஒரே அணியில இல்லாததுனால அது பிரியும்னு சொல்லப்படுது. இது திமுகவுக்கு சாதகமா அமையுங்கிற யூகத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. 2006ல விஜயகாந்தும் 2016ல மக்கள் நல கூட்டணியும் செஞ்ச வேலையை 2026ல விஜய் செய்வார். அதனால திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவுங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. பல்வேறு தொகுதிகளை திமுக அதிமுகன்னு ரெண்டு கட்சிகளுமே குறைஞ்ச வாக்குகள்ல வெற்றியை இழக்கிற சூழ்நிலை ஏற்பட்டா அதுக்கு விஜய் கட்சி வாங்குற ஓட்டுகள் காரணமா அமைஞ்சு ரெண்டு கழகங்களுக்குமே சிக்கலா அமையும்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. தவேக ஆரம்பத்துல இருந்தே அதிமுகவை பெரிய அளவுல விமர்சிக்காம இருந்தாங்க. இத அதிமுக தங்களை விமர்சிக்கலன்னு பெருமையா சொன்னாலும் விஜய் அதிமுக வாக்குகளை குறி வச்சே காய் நகர்த்துறாருன்னு அரசியல் அரங்குல சொல்லப்பட்டுச்சு. அதே போல தங்களோட கொள்கை விளக்கப்பாடல்ல எம்ஜிஆர் புகைப்படத்தையும் முதல் மாநாட்டுல எம்ஜிஆர் விஜய் புகழ்ந்து பேசினது அதிமுக வாக்குகளை குறி வச்சே செயல்படுறாருங்கிற தோற்றத்தை உண்டு பண்ணுச்சு. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில மேடைக்கு மேடை திமுகவை படுதீவிரமா விஜய் எதிர்ப்பதும் அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்களை ஈர்ப்பதற்காகவேன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் தங்களை பெருசா விஜய் விமர்சிக்கலன்னு கூட்டணிக்குள்ள அவரை சேர்த்துக்க அதிமுக தலைமை முயற்சி செஞ்சதாவும் ஒரு பேச்சு கிளம்புச்சு. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவாருன்னு அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்களே வெளிப்படையா சொன்னாங்க. ஆனா பாஜக அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த பேச்சு மறைஞ்சு போச்சு. தவேகாவின் முதல் செயற்குழு கூட்டத்துல கூட்டணி எப்படி இருக்கும்னு விஜய் சொல்லிட்டாரு. பாஜக கூட கூட்டணி வச்ச அதிமுக, திமுக ஆகிய ரெண்டு கட்சிகளையும் விமர்சிச்சு அதுல இருந்து மாறுபட்ட கட்சி தன்னோட கட்சின்னு சொன்னாரு. பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு செயற்குழுவுல உறுதியும் அளிச்சாரு. இதுக்கு தமிழக பாஜக தரப்புல இருந்து கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனாலும் இன்னும் தங்கள் கூட்டணிக்கு வருவாருன்னு நம்புது அதிமுக. தவேகாவின் செயற்குழு கூட்டத்துக்கு அடுத்த நாள் செய்தியாளர்களை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமி விஜய் விமர்சனத்தை பெருசா எடுத்துக்கல. திரும்பவும் மறைமுகமா விஜய அதிமுக கூட்டணிக்கு அழைச்சாரு. செயற்குழு மேடையில பாஜகவோட கூட்டணி வச்ச அதிமுகவை விஜய் விமர்சிச்ச நிலையில திரும்பவும் விஜய இபிஎஸ் கூட்டணிக்கு அழைக்கிறத அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களாங்கிற கேள்வியும் எழுது. எப்பவுமே தனிச்சு போட்டி போடுற நாம் தமிழர் கட்சி 2026லயும் தனிச்சுதான் போட்டின்னு அறிவிச்சிருக்காரு சீமான். 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.3% வாக்குகளையும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகளையும் வாங்கின நாம் தமிழர் கட்சிக்கு
அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அந்தஸ்தும் கிடைச்சிடுச்சு. ஆனா சீமானோட பலமான வாக்கு வங்கியா இருக்கிறது இளம் வயதினர் போடுற வாக்குகள் தான். அதிலும் குறிப்பா இளம் தலைமுறை வாக்குகளை சீமான் கணிசமா வாங்குவாரு. விஜய் வருகையால சீமானுக்கு போற வாக்குகளை விஜய் ஈர்ப்பாருங்கிற பார்வையும் இங்க இருக்கு. விஜயகாந்த் அரசியலுக்கு வரதுக்கு முன்னால அவரோட ரசிகர்கள் உள்ளாட்சிகள்ல போட்டி போட்டாங்க. அதே ஃபார்முலாவை தான் விஜயும் கையில் எடுத்தாரு. முதல்ல விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சாங்க. கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா அரசியல்ல பெரும் ஆளுமைகளா இருந்தப்ப அவங்களை எதிர்த்து விஜயகாந்த் கட்சி துவங்கினாரு. இப்பவும் திமுக அதிமுக தனி பெரும் கட்சிகளா இருந்துகிட்டு இருக்கிற நிலையில 2 பேருக்கும் மாற்றுன்னு விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளரா முன்னிலைப்படுத்தி முதல் தேர்தலை சந்திக்க போறாரு. 2006ல் 234 தொகுதிகளையும் தனிச்சு போட்டியிட்ட விஜயகாந்த் 8% வாக்குகளை வாங்கினாரு. விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்று எம்எல்ஏவும் ஆனாரு. திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத அளவுக்கும் அதிமுகவோட தோல்விக்கு பல தொகுதிகளில் விஜயகாந்த் வாங்கின ஓட்டும் காரணமாக இருந்துச்சு. 2026ல் விஜய் தேர்தல் அரசியல்ல ஒரு விஜயகாந்தா மாறுவாரா இல்ல வேற லெவல் அரசியலை செஞ்சு காட்டுவாராங்கிறத 2026 தேர்தல் முடிவுகள்ல தெரிய வரும்.